ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் கலாத்தியர் 5:16. நான் சொல்கிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? ஒரு நாள் ஆலயத்தில் போதகர் ஐயா இப்படி பேசினார். என்ன அப்படின்னா, எல்லாருமே ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடக்கிறோமா, இல்லைன்னா நம்மளுடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமான்னு சிந்திக்கிறதுக்கு இன்றைக்கு நம்ம தலைப்பில் பார்ப்போம்னு சொல்லி பேச ஆரம்பித்தார். அப்போது ரொம்பவே எல்லாரும் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருந்தாங்க. அப்போது போதகர் ஐயா சொன்னார், யார் யார் கையிலலாம் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை அப்படின்னு கையை தூக்க சொன்னார். அப்போது ஏதோ 1-2 பேர் தான் கையை தூக்கினாங்க. எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க, ஓ, இவங்களுக்கு வாங்கிறதுக்கு வசதி இல்லை போல், இல்லைன்னா ஒன்றும் பயன்படுத்த தெரியாதான் இருக்கும் அப்படின்னு மட்டமாக நினச்சாங்க. அதுக்கப்புறமா ஐயா சொன்னாங்க, ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத நீங்கள் பாக்கியவான்கள், உங்களை தான் கர்த்தர் ஆவிக்கு ஏற்றபடி வைக்க போகிறாரு அப்படின்னு சொன்னதும் மற்ற எல்லா தலையுமே நிமிர்ந்திருந்த தலை குனிஞ்சிட்டு. அப்போ திரும்ப அந்த ஐயா சொன்னார், யார் கையில் எவன் கையிலலாம் ஸ்மார்ட் ஃபோன் இல்லையோ அவன் தான் தெருவில்னாலும் சரி எங்கேனாலும் சரி நிமிர்ந்து நடக்க முடியும். ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் எல்லாரும் கீழே குனிஞ்சே தானே கிடக்குவீங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான நெருப்பு சூழல் வந்துக்கிட்டு குமிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா, பிசாசு போடுற தந்திரங்கள். மாய வலையில் நீங்கள் சிக்கிட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் கடந்து கூச்சல் போட்டால் கூட அதில் காப்பாற்றவே யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னும் சில பேர் சொல்லலாம், நரகம் சொர்க்கம் ஒன்றும் கிடையாது, இப்போ இருக்கிற பூமி தான் நிரந்தரம்னு பிசாசு உங்களை நல்லா ஏமாற்றி வச்சுருக்கிறான். நீங்கள் இப்போ ஆலயத்துக்கு வரும்போது கூட இந்த ஃபோனை தூக்கிட்டு வராதவங்க யாருன்னு உண்மையாக சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னதும் யாருமே கை தூக்கலை. அப்போது ஐயா சொன்னார், இதே மாதிரி தான் எல்லாரும் ஆலயத்துக்கு கூட ஃபோன் இல்லாமல் வர முடியாதபடிக்கு பிசாசு உங்களை தடுக்கிறான். ஏதோ 1-2 பேர் கர்த்தருக்குள்ளே உண்மையாக இருக்கணும், இந்த மாதிரியான மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு நம்மளுடைய எந்த இயந்திரமும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. ஆலயத்துக்கு வரும்போது கண்ணியமாக நடந்துக்கிடுவாங்க. கர்த்தரோடு இடைப்படுறதுக்காகவும் கர்த்தர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஆலயத்துக்கு வரணும்னு அவங்களுடைய சிந்தை இருக்கும். மற்றபடி மற்ற ஜனங்கள் அந்த ஆலயத்தில் எனக்காவது அன்னதானம் செய்கிறாங்களா, இல்லைன்னா வேறு எதுவும் பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்களா, இல்லைன்னா வேறு எதுவும் கலை நிகழ்ச்சிகள் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆனால் எவன் ஒருவன் ஆவிக்குள்ளே நடக்கிறானோ அவன் மட்டும்தான் உண்மை மொத்தமாக கர்த்தருக்குள்ளே நம்மளை திடப்படுத்திக்கிட்டு கர்த்தரோடு இடைப்படுறதுக்காக மட்டும் ஆலயத்துக்கு வருவாங்க. இது எல்லாத்தையும் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வரிசையில் முன்னாடி இருந்த ஒரு சின்ன பிள்ளை எழுந்திரிச்சு சொன்னால், இங்கே பாருங்க ஐயா, எங்ககிட்ட ஃபோன் காமிச்சா தானே நாங்களே சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னான். அப்போது ஐயா சத்தமாக சிரித்தார். அப்போது அந்த ஆலயமே அதிர்ற மாதிரி இருந்தது. அப்போது ஐயா சொன்னார், இந்த சின்ன பிள்ளைங்களுக்கிட்டையும் இந்த மாதிரியான ஃபோனை திணிக்கிற பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சாப்பாடு கொடுக்குறதோட சேர்த்து இந்த ஃபோனையும் கொடுக்குறாங்க போல். பாருங்கள், சின்ன வயசுலேயே அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே பிசாசு கையில் கொடுக்குற மாதிரி நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்க்குறீங்களா அப்படின்னு கேட்டதும் எல்லா பெற்றோர்களுக்கும் அப்படியே தூக்கி வாரி போட்டுட்டு, என்ன இது, அப்புறம் பிள்ளைகளை எப்படி தான் சாப்பிட வைக்கிறது? வெளியில் கூட்டிகிட்டு போயும் சாப்பிட வைக்க முடியாது, டிவி பார்த்தாலும் சாப்பிட வைக்க முடியாது, இல்லைன்னா ஓடி ஆடி விளையாடலான்னு பார்த்தாலும் சாப்பிட வைக்க முடியல, அப்புறம் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னதும், சரிம்மா, ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத காலத்துலலாம் பிள்ளைங்க சாப்பிடலையா, தூங்கலையா, எல்லாம் செய்கிறதானே செஞ்சாங்க அப்படின்னு சொன்னதும் எல்லார் தலையும் குனிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஐயா திரும்ப எல்லாருக்கும் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் எல்லாருமே அவங்க இச்சைகள் படி நடக்கிறீங்க,
உங்களுக்கு என்னது தேவையோ அதை உங்களுடைய மாம்ச சித்தத்தின்படி செய்து முடிக்கிறீங்க. இது எல்லாமே கர்த்தருக்கு அருவருப்பானது. அதில் கர்த்தர் பிரியப்பட மாட்டார். அதனால் இந்த இயந்திரங்களை உங்களை விட்டு தூரப்படுத்துங்க. கர்த்தரை உங்ககிட்ட சேர்த்துக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.